எஸ்கே ட்ரேடர்ஸ் கம்பெனில வேலை பார்க்குற குமார் சாரையா சொல்ற? ஆமா சகல, அந்த கம்பெனியோட ஓனர் தான் எங்க கம்பெனிக்கும் ஓனர். அப்ப அந்த காயத்ரி அவங்களும் எங்க கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்கன்னு குமார் சார் சொன்னாரு. அட படுவாவி, அவங்க 2 பேரும் முன்னாடி புருஷ முன்னாடியே இருந்தவங்க இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த குமார் சார் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு தான் அந்த காயத்ரி அலைஞ்சிட்டு இருக்கறா. என்னை கூட கொலவன பார்த்தா. இந்த டாக்குமெண்ட்டே குமார் சாரோட தான். அதத்தான் வலை வீசி தேடிட்டு இருக்கறா. அட பாவமே, அதுக்கு தான் அந்த பொம்பளை திடீர்னு என்கிட்ட பாசமா பேசினாலும். என்ன சகல சொல்ற? ஜெய்ஹிந்த் விலாஸ் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, அதை கொடுக்க தான் டி நகர் போறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினா. நாசமா போச்சு போ. இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டியா? அவ உன்னை கொல்லாம விட மாட்டா. அவகிட்ட சொன்ன விஷயத்த கார்க்குள்ள தானே இருந்த, குமார் சார் கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல சகல, அந்த பொம்பளை கிட்ட சொன்னப்போ குமார் சார் காருக்கு வெளியில நின்னு போன் பேசிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர்கிட்ட விஷயத்த சொல்ல முடியல. வர ஆத்திரத்துக்கு உன் கழுத்தை நினைச்சு கொள்ளலாம் போல இருக்குது. போய் வில்லி கிட்ட சொல்லி இருக்கிறிய, நீ எல்லாம் உருப்பிடுவியா? சகல, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது சகல. அந்த பொம்பளை வில்லின்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். இல்ல சகல, உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கிற விஷயம் அந்த காயத்ரிக்கு தெரிஞ்சதுனால அவ சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பிளான் பண்ணுவா. முதல்ல இந்த விஷயத்தை பிரகாஷ் ஃபோன் பண்ணி சொல்றேன். ட்ரீட்மெண்ட் செலவுக்கு பணம் ஏதாவது வேணும்னா எனக்கு கேளுமா, நான் நிச்சயமா உனக்கு உதவி பண்றேன். உங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது என்னோட கடமைமா. இல்ல வேண்டாம் மேடம், நானும் சத்யாவுமே இந்த செலவை பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம் சொல்லு பென்னி, நான் இப்பதான் இங்க கிளம்புறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண, வந்துடுறேன். பிரகாஷ், ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க வீட்டு டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கிறது அந்த காயத்ரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்ற? ஆமா பிரகாஷ், இப்பதான் என் சகல எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அவன் வந்தது நம்ம குமார் அண்ணனோட வண்டியில தான். அந்த வண்டியில காயத்ரியும் இருந்திருக்கிறா. பிரகாஷ், இது ரொம்ப தப்பாச்சே. அப்படின்னா நேரம் காயத்ரி உங்க 2 பேரையும் தேடி வந்துகிட்டு இருப்பா. நீங்க 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. எங்க வீட்டை நெருங்கிட்டீங்கல்ல? இல்ல பிரகாஷ், வழியில தான் நிக்கிறேன். வழியிலையா? என்னாச்சு? வண்டி ரிப்பேரா? இல்ல பிரகாஷ், மலர் மேடத்தோட டிரைவர் ஃபோன் பண்ணா மேடம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்களாம். போற வழியில என்னை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. எங்க இருக்கிறேன்னு கேட்டாங்க. நான் இருக்கிற இடத்த சொன்னேன். பிரகாஷ், மலர் மேடம் ஏர்போர்ட் போறாங்களா? இல்லையே, அவங்க ஹாஸ்பிட்டல்ல கந்தசமையை பார்க்க வந்திருக்காங்க. என் பக்கத்துல தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம் மேடம், நீங்க பெண்ணியை பார்க்கிறதுக்கு உங்க டிரைவர் கிட்ட ஃபோன் பண்ண சொன்னீங்களா? இல்லையே, அவனை நான் செக் கலெக்ட் பண்ணல அனுப்புனேன். அவனை நான் காண்டாக்ட் பண்ணவே இல்லையே. ஐயோ பென்னி, நீ ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது காயத்ரியோட வேலையா தான் இருக்கும். மலர் மேடம் உன்னை காண்டாக்ட் பண்ண சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்கே போல. ஐயோ பிரகாஷ், இப்ப நான் என்ன பண்றது? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உன்னை தூக்கறதுக்கு தான் அந்த காயத்ரி பிளான் போட்டிருக்கா. அநேகமா உன்னை தேடி வருவா. நீ அவ கையில சிக்கிடாத. உடனே அங்கிருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போயிடு. நான் உடனே வந்துடுறேன். சரி பிரகாஷ், இப்போ உடனே கிளம்புறேன். சகல வண்டியில இரு. மேடம், காயத்ரி அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. பென்னிக்கு ஆபத்து. நான் உடனே போய் ஆகணும். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நான் போயிட்டு வரேன். என்னாச்சுல? அது போறாங்க பாருங்க. திரும்ப வண்டியா? சொல்லுங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் திரும்ப. சீக்கிரம் போ சகல, அந்த காயத்ரி பாத்துட்டா. அந்த போராடுங்க பாருங்க. போ. தொலைஞ்சானுங்க, காணுமே. சகல, காரை காணும், எங்கேயோ மாறி போயிட்டாங்க போல.
வா நீ வா வாங்க. இல்ல வண்டி எடு. சொல்லு பெண்ணி, பிரகாஷ் என்னை அவங்க துரத்துறாங்க. என் சகலையோட நான் ஓடிட்டு இருக்கிறேன். இப்ப எங்க இருக்க? இங்கதான் பக்கத்துலயே குபேரன் ஸ்ட்ரீட்ல ஓடிட்டு இருக்கிற பிரகாஷ். இன்னும் எவ்வளவு தூரம் என்னால ஓட முடியும் தெரியல. சீக்கிரமா பிரகாஷ். ஏய், நான் பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வந்துடுறேன். சீக்கிரமா பிரகாஷ். இன்னும் எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. சகல பாத்து பாத்து வா வா. சகல அந்த பேக் கொடுத்துட்டு நீ அந்த பக்கமா ஓட. ஓகே ஓகே சகல. ஏய் அவன வரா. பேக் இவங்க தான் இருக்கு. ஆமா இவன் தான் தேவை நமக்கு. ஏய் என்னல ஆச்சு? ஐயா இப்படியே தான் வந்தானுங்க. இல்ல, நாங்க இந்த வழியா தான் வரோம். தப்பிக்க வழி இல்ல. சரியா? போய் தேடி அங்கிட்டு போய் தேடு. போல சீக்கிரம். எங்க போனா? ஐயா எங்கேயும் இல்லையா? நீ பதறாத. இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அவன். நம்ம பசங்க எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டான் அவன்.
எது நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அது நடந்துருச்சேம்மா. இதுக்காகவா உன்னை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அட்வைஸ் கூட பண்ணேனம்மா. அதுக்கப்புறமும் மனசு மாறலையா? என்ன அகிலா இதெல்லாம்? அங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அத்தை. அந்த காயத்ரியோட சேர்ந்துகிட்டு அவர் கூத்தடிக்கிறாரு. அத ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா எல்லாரும் கூட சேர்ந்துகிட்டு எனக்கு தான் அட்வைஸ் பண்றாங்க. அந்த காயத்ரியோட அவருக்கு நிச்சய தொடர்பு இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. குமார் காயத்ரியை எவ்வளவு வெறுக்கிறாருன்னு உனக்கு தெரியாதாம்மா? உங்க கல்யாணத்தையே எவ்வளவு தடையெல்லாம் தாண்டி காயத்ரியை எதிர்த்து நடத்தினாரம்மா. அவரை போய் சந்தேகப்படலாமாமா? சந்தேகப்படல, கன்ஃபார்மா சொல்றேன். அவர் அந்த காயத்ரியோட போன்ல கொஞ்சிட்டு இருக்கறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறமும் என்ன நம்பாம இருக்க சொல்றீங்களா? அவர் பேசுறதை நீங்க பாத்தீங்களா? பேசினாங்கன்னா அவர் கொஞ்சம் ஒண்ணும் நான் பார்க்கல. ஆனா அந்த காயத்ரி பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க பேசினதை வச்சு குமாரன் நம்ம சந்தேகப்படுறீங்களா? அவங்க டிராமா போட்டுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, அவர் கூட தான் பேசிட்டு இருந்தா. அந்த டைம்ல அவர் கரெக்டா கார்ல வந்து இறங்குறாரு. நான் அவர் போனை கூட செக் பண்ணி பார்த்தேன். அதுல டயல்டு கால்ஸ்ல அவர் நம்பர் இருந்தது. இவரே டயல் பண்ணி பேசிருக்காரு. இதுக்கப்புறமும் நான் நம்பாம இருக்க முடியுமா? கார்ல அவர் மட்டும் தான் வராரு. கையில அவரோட போன் இருக்கு. ஆனா நான் அவகிட்ட பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்றாரு. அது எப்படி? அவரோட போன் தானாவே செலக்ட் பண்ணி தானாவே டயல் பண்ணிடுச்சா? அதுவும் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல பேசிருக்காரு. எதை நம்ப சொல்றீங்க? அவரோட வார்த்தையா இல்ல போனையா? போன் போய் சொல்லுமா? என்னால இத நம்பவே முடியலம்மா. எல்லாரும் அவரை மட்டும்தான் நம்புறீங்க. கூட வாழறவர் நான். அவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல சீப்பானவர்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அகிலா, அத்தை, எனக்கு சலிச்சு போச்சு அத்தை. இது எனக்கு 2வது கல்யாணம் தான். ஆனா அதுக்காக அந்த வீட்ல 2வது பொண்டாட்டி மாறலாம் என்னால ஒதுங்கி வாழ முடியாது. எனக்கு எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறதுன்னு தெரியலம்மா. போன தடவை பாவம் அந்த சத்தியகலா, அவதான் எனக்கு போன் பண்ணி உன்னை சமாதானப்படுத்த சொல்லி சொன்னா. நானும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். இந்த விஷயத்த அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா இந்த அளவுக்கு முத்த விட்டுருக்க மாட்டேன்லம்மா. அவ சொல்லிதான் நீங்க இங்க வந்தீங்களா? பின்ன நீயும் குமார் தம்பியும் வாழாம இருக்கிறத பார்த்து சகிக்க முடியாம தான் எனக்கு போன் பண்ணாவ. பாவம் நல்ல பொண்ணுமா. யாரு அவளா நல்ல பொண்ணு? இன்னைக்கு நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன்னா அதுக்கு காரணமே அவதான். அவளை போய் நல்லவன் சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம். அந்த வீட்ல என்னோட மதிப்பு, மரியாதை, கௌரவம் அத்தனையும் அவளால தான் நாசமா போச்சு. அந்த பொண்ணா? அவளை அப்படி சொல்ற? என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. ஒரு பக்கம் அந்த காயத்ரி என்னையும் என் புருஷனையும் பிரிக்க பாக்குறா. இன்னொரு பக்கம் இந்த சத்தியகலா என்னையும் என் புருஷனோட குடும்பத்தையும் சேர்த்து பிரிக்க பாக்குறா. என்ன கிண்டலு, என்ன நக்கலுங்கிறீங்க? என்ன பார்த்து குண்டமான சொல்றது என்ன? மோனிக்கு நான் பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் குறை கண்டுபிடிக்கிறது என்ன? நினைக்க எரிச்சல் தான் அத வருது. என்னென்ன பேசுறா தெரியுமா? அவ செகண்ட் மேரேஜே பண்ணிக்க மாட்டாளாம். அப்படி பண்ணா என்ன மாதிரியே சீரழிஞ்சு போயிடுவாளாம். அண்ணி அப்படியே பேசிட்டாங்க அவங்க. நிறைய பேசிட்டா, அவமானமும் படுத்திட்டா. இன்னைக்கு அவ அக்கிரமம் தாங்க முடியாம போயிடுச்சு. ஏதோ ஒரு கோவத்துல அவளை அரைஞ்சிட்டேன். என்னம்மா சொல்ற? எத்தனை நாள் தான் அத நானும் பொறுத்து போக முடியும்? ஒரு கோவத்துல அரைஞ்சிட்டேன். அதுக்கு பிரகாஷ் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த சத்தியகலா கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? நான் அந்த வீட்டோட மருமக. ஆனா அந்த சத்தியகலா எங்கேந்தோ வந்த அனாதை. அவகிட்ட நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்க முடியும்? அதான் புறப்பட்டு வந்துட்டேன். என்ன நீ இது? என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க இல்லையா? அதுக்காக அவ என்ன சொன்னாலும் நான் பொறுத்து போக முடியுமா? முடியாது ரவி. கல்யாணம் பண்ணி போன வீடுங்கிறதுக்காக கண்டவன் முன்னாடி எல்லாம் என்னால அசிங்கப்பட்டு நிக்க முடியாது. அதான் நான் புறப்பட்டு வந்துட்டேன். அண்ணி, நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. கொஞ்சம் பொறுமையா. விஜய், நீ சின்ன பொண்ணு. அங்க நான் படுற அவமானத்தையும் சித்திரவதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ பேசாத. என்ன கிளாது? நான் இல்லாதப்போ இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கவே கூடாது. ஏன் இப்படி பண்ண? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல பேசிக்கலாம். கிளம்பி வா. நான் யார் கூடவும் பேச தயாரா இல்ல. எனக்கு அந்த வீட்ல நடந்த அவமானம் யாருக்கும் பெருசா தெரியல. நான் இங்க வந்தது மட்டும் தான் பெருசா தெரியுது இல்லையா? எனக்கா பெரிய அவமானம்? நம்ம வீட்ல நடந்ததெல்லாம் அவமானமா எடுத்துக்கலாமா? நீ பேசாத சத்யா. உன் ஃப்ரெண்ட்னு ஒருத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியே, உன் முன்னாடி தானே அவ என்ன அசிங்கப்படுத்தினா. ஒரு வார்த்தையாவது நீ அவளை தட்டி கேட்டியா? இப்ப என்னடானா உன் வீட்டுக்காரரு என்னையே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன அந்த வீட்டோட மருமகன் நினைச்சீங்களா? இல்ல நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வந்ததுனால உங்களுக்கு அடிமை நினைச்சீங்களா? பாரு கிளா, நீ சத்தியகலாவை கை நீட்டி அடிச்சிருக்க. வீட்டுக்கு வந்த பொண்ணு அடிக்கிறது தப்பு இல்ல? என்ன தப்பு? என்னமோ பெரிய இவ மாதிரி அவ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. மாமா கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன். அத தப்புன்னு சொல்றதுக்கு அவ யாருங்க? அவளை நான் அடிச்சது தப்பு இல்ல. அவகிட்ட பிரகாஷ் என்ன மன்னிப்பு கேட்க சொன்னார் பாருங்க, அதுதான் தப்பு. சரி, தப்பு தான். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். வா போலாம்.
எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். நீ இப்படி கோச்சிட்டு வந்தது யாருக்குமே நல்லது இல்ல. சந்தோஷோட மனநிலையை நினைச்சு பாரு. நாம சண்டை போட்டுட்டே இருந்தா அவன் மனசு பாதிக்கப்படாதா? ஆனா ஊனா சந்தோஷ காரணம் காட்டி என்ன மிரட்ட பாக்காதீங்க. அவனுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தப்பு உங்க மேலயும் அவனுக்கு தெரியட்டுமே. அக்கா வேணாக்கா, எதுக்கு இந்த ஈகோவும் பிடிவாதமும்? சத்யகலா செஞ்சது தப்புனா நான் அவளை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதுக்காக நீங்க இங்க வந்து இருக்கிறது நல்லது இல்லக்கா. அகிலா, ஏதாவது ஒரு வகையில பொறுத்து போகணுமா? குமார் தம்பியும் சத்யாவும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, அப்புறம் என்னம்மா? அந்த சத்யகலா பேசுனது தப்புன்னு நீ நினைச்சா அவளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றோன்னு சொல்றாங்களே, இன்னும் என்னம்மா? அத்தை, அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. இந்த தடவை மன்னிப்பு கேட்டாலும் அடுத்த முறை வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அந்த வீட்ல அவ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்யணுங்கிற அகிலா? என்ன கூப்பிடுறீங்க? நான் வரேன். எதுவா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், சரி. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சத்யகலா அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அவ வெளியில போனா நான் உள்ள வரேன். என்ன சொல்றீங்க? அகிலா, நீ பேசுறது உனக்கே அநியாயமா தெரியலையா? எதுங்க அநியாயம்? நான் சுதந்திரமா வாழ உரிமை உள்ள வீடு அது. அந்த வீட்டோட மூத்த மருமகனா? ரெண்டாம் தாரமா வந்த மூத்த மருமக தான். எங்க இருந்தோ வந்த ஒரு அனாதைக்கு பயந்துகிட்டு நான் அந்த வீட்ல வாழணுமா? எனக்கு அவ மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல. முதல்ல அவளை வெளியில அனுப்புங்க, நான் அங்க வந்து வாழறேன். அக்கா, நம்ம வீட்டுக்காக அவ பண்ண தியாகம்லாம் மறந்து போயிடுச்சா? அந்த நம்பி கொலை கேஸ்ல நான் ஜெயில இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் ஜெயில இருந்திருந்தா நான் செத்தே போயிருப்பேன்க்கா. அங்க இருந்து நான் வெளியே வர்றதுக்கு அவதானக்கா காரணம். அதுக்காக அவ உதவி செஞ்சா நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. பணம் கேட்டாலும் அதை கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? கண்டவளை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு என்ன அனுபவிக்க சொல்றீங்களா? பாவமா அந்த பொண்ணு. அவளுக்குன்னு யாருமே இல்ல அகிலா. ஊர்ல உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதைங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்குவீங்களா? அக்கா, எனக்கு உதவி செஞ்சதுக்காக கட்டின புருஷனையும் இழந்திருக்காக்கா. இன்னைக்கு அவ யாருமே இல்லாம நிக்கிறான்னா அதுக்கு நாமளும் தானே காரணம். நம்மளால வாழ்க்கையை இழந்தவளுக்கு நாம தானே வழி காட்டணும். காட்டுங்களே. யார் வேண்டான்னு சொன்னா? எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில காமிங்க. எனக்கு அவளை பிடிக்கல. அவ அங்க உள்ள இருக்க கூடாது, அவ்வளவுதான். நீ பேசுறதே சரியில்லை அகிலா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதா சரி. அந்த வீட்ல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அண்ணி, அக்கா, இது ஒரு சின்ன விஷயம்க்கா. இனிமே அவளை உங்க முன்னாடி வாயே திறக்க வேணான்னு சொல்லிடுறேன். இந்த நிலைமையில அவளை வெளியே அனுப்புனா அவ வேற எங்க போவா? ஏ, இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவ எங்க இருந்தா? அவ புருஷன் செத்த உடனே என்ன அவளும் செத்தா போயிட்டா? அகிலா, மாமா, சும்மா என்னையே அதட்டாதீங்க. அவ புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் அவ எங்கேயோ வேலை செஞ்சு பொழைச்சிட்டு தானே இருந்தா. அங்கேயே போட்டும் அங்கேயே பொழைக்கட்டும். பணம் காசு ஏதாவது தேவைன்னா அனுப்பி வைங்க. அதுக்காக அவளை வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சுக்காதீங்க. அதை நான் ஏத்துக்க முடியவே முடியாது. இதான் உன் முடிவா? நிச்சயமா இதான் என்னோட முடிவு. அந்த வீட்ல சத்யகலா இருக்கிற வரைக்கும் நாங்க கால் எடுத்து வைக்க மாட்டேன், அவ்வளவுதான். நீ பேசுறது ரொம்ப தப்புமா. அந்த பொண்ணுக்கு குமார் தம்பி குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. உன்ன மாதிரி அவளும் பொண்ணுதானே. நீ அவ மேல இரக்கம் காட்டக்கூடாதாமா. அத்தை, இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்க போறதா இல்ல. நான் சொன்னதுதான். அந்த சத்யகலா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாங்க நுழையவே மாட்டேன். சத்யா, இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வா போலாம். மாமா, தம்பி, மாமா, ஒரு நிமிஷம் இருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. நான் வேணா அக்கா கிட்ட பேசுறேன். இல்ல சத்யா, இவன் முடிவு பண்ணிட்டா. அதை மாத்திக்கவும் மாட்டா. இவளுக்காக சத்யகலாவை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். மாமா, நான் வேணா சத்யகலா கிட்ட பேசுறேன். என்ன, வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்ல போறியா? அகிலாக்கு தான் மனசாட்சி இல்லைனா உனக்கும் மனசாட்சியே இல்லையா? சத்யகலா நிலைமை நினைச்சு பாத்தியா நீ? பாவமாவ உனக்காக தான் என் புருஷனை இழந்தேன்னு ஒரு வாட்டியாவது சொல்லி காமிச்சிருக்காளா? இதே அகிலா அவளை எவ்வளவு கடுமையா பேசியிருப்பா. அதுக்காக ஒரு வார்த்தை வருத்தப்பட்டு பேசியிருப்பாளா? வேணா சத்யா, இவ வரப்போ வரட்டும், நாம கிளம்பலாம். இவளுக்காக சத்யகலாவை வெளில அனுப்புறது அநியாயம், அக்கிரமம். தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. இவ்வளவு நேரம் பொறுமையா தான் இருந்தேன். இப்ப கூட பொறுமையா தான் இருக்கேன். அகிலா என்ன வேணா பேசிருக்கட்டும், சத்யகலாவை அடிச்சிருக்கட்டும். அதுக்காக பிரகாஷ் மன்னிப்பு கேட்க சொன்னது கூட தப்பாவே இருந்துட்டு போட்டோம்.
எல்லாத்தையுமே என்னால பொறுமையா பேசி சரி பண்ண முடியும். ஆனா எங்க குடும்பத்துக்காக உதவி பண்ண ஒரு அப்பாவி பொண்ண அனாதையா தெருவுல துரத்தி விட சொல்றாளே, அது என்னால ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. அண்ணி தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். வேண்டாம் ரவி, இந்த விஷயத்துல நீ எதுவும் பேச வேண்டாம். எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாத. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.